பரலோக சங்கீதம் பாகம் 4. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 104:33. எங்களை வெகுவாய் நேசிக்கிறவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக மகிமைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர் எங்களுக்கு அனுப்பி தந்த கிருபைகளுக்காக வல்லமைகளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த வேளையில இந்த பாடல்கள் வெளிப்படும்படியாக ஒவ்வொருவரும் பட்ட பிரயாசத்திற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மட்டுமல்ல, இந்த பாடல்களை கேட்கப் போகிற ஒவ்வொருவர் மேலும் விசேஷமான கிருபை, மகிமை, பிரசன்னம் இறங்குவதாக என நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தெய்வமே, நீ நல்லவராகவே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். துக்கங்களும் துயரங்களும் வேதனைகளும் வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினால் நீங்குவதாக கேட்கிற ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அசைவாடுவீராக நீ பொறுப்படுத்திக் கொள். கேட்கப் போகிற ஒவ்வொரு செவிகளும் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. தெய்வமே, பாடுகிற சப்தங்கள் வெறும் சப்தங்களாய் இல்லாதபடி உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை கடந்து போகும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் சந்தியும், ஒவ்வொருவரையும் குணமாக்கும், ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும், ஒவ்வொருவரையும் பரவசப்படுத்தும். கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன், இயேசுவின் மகிமையான நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென். தேசம் இயேசுவுக்கே என்று அறிக்கை செய்கிறோம். சமாதான பிரபு இயேசு ராஜா ராஜ்யம் வரட்டும். எங்கள் இலங்கை தேசம் இயேசுவுக்கே என்று அறிக்கை செய்கிறோம். சமாதான பிரபு இயேசு ராஜா ராஜ்யம் வரட்டும். அவர் நாமம் தேசத்தில் உயரட்டும். அவர் வல்லமையின் கரங்கள் ஓங்கட்டும். தேவசேனைகள் எங்கும் எழும்பட்டும். தேசத்தை சுதந்தரிப்போம். அவர் நாமம் தேசத்தில் உயரட்டும். அவர் வல்லமையின் கரங்கள் ஓங்கட்டும். தேவசேனைகள் எங்கும் எழும்பட்டும். தேசத்தை சுதந்தரிப்போம். எங்கள் இலங்கை தேசம் இயேசுவுக்கே என்று அறிக்கை செய்கிறோம். சமாதான பிரபு இயேசு ராஜா ராஜ்யம் வரட்டும். ஜாதிகள் கொந்தளித்து வந்தாலும், ஜனங்கள் விரோதமாய் பேசினாலும், ராஜாக்கள் கூட்டம் கூடினாலும், இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. ஜாதிகள் கொந்தளித்து வந்தாலும், ஜனங்கள் விரோதமாய் பேசினாலும், ராஜாக்கள் கூட்டம் கூடினாலும், இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. நாங்கள் துதிக்கும் போது இருள் விலகும். நாங்கள் ஜெபிக்கும் போது இடம் அசையும். உபவாசிக்கும் போது படை நடுங்கும். யுத்தத்தில் வல்லவர் சேனையின் கர்த்தர். எங்கள் இலங்கை தேசம் இயேசுவுக்கே என்று அறிக்கை செய்கிறோம். சமாதான பிரபு இயேசு ராஜா ராஜ்யம் வரட்டும். எங்கள் இலங்கை தேசம் இயேசுவுக்கே என்று அறிக்கை செய்கிறோம். சமாதான பிரபு இயேசு ராஜா ராஜ்யம் வரட்டும்.
சபைகள் அக்கினியால் சுட்டெரித்தாலும் சாம்பல் மேடாய் மாறினாலும் எலும்புகள் குவியலை போனாலும் கர்த்தரின் ஆவியால் ஜீவன் பெறும். சபைகள் அக்கினியால் சுட்டெரித்தாலும் சாம்பல் மேடாய் மாறினாலும் எலும்புகள் குவியலை போனாலும் கர்த்தரின் ஆவியால் ஜீவன் பெறும். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும், நரம்புகள் சதைகள் உண்டாகும், நாசியில் சுவாசம் பெற்றுவிடும், பாலூற்றி மாபெரும் சேனையாகும். எங்கள் இலங்கை தேசம் இயேசுவுக்கே என்று அறிக்கை செய்கிறோம். சமாதான பிரபு இயேசு ராஜா ராஜ்யம் வரட்டும். எங்கள் இலங்கை தேசம் இயேசுவுக்கே என்று அறிக்கை செய்கிறோம். சமாதான பிரபு இயேசு ராஜா ராஜ்யம் வரட்டும். சாத்தானின் கிரியைகள் அழிந்துவிடும், சத்துருவின் ஆலோசனை அவமாகும், மரணத்தின் கட்டுகள் அறுக்கப்படும், பாதாளமே உன் ஜெயம் எங்கே? சாத்தானின் கிரியைகள் அழிந்துவிடும், சத்துருவின் ஆலோசனை அவமாகும், மரணத்தின் கட்டுகள் அறுக்கப்படும், பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பரிசுத்த தேவனின் வார்த்தையினால், பட்சிக்கும் அவரின் அக்கினியினால், கர்த்தரின் சத்துவத்தின் வல்லமையினால் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் இலங்கை தேசம் இயேசுவுக்கே என்று அறிக்கை செய்கிறோம். சமாதான பிரபு இயேசு ராஜா ராஜ்யம் வரட்டும். எங்கள் இலங்கை தேசம் இயேசுவுக்கே என்று அறிக்கை செய்கிறோம். சமாதான பிரபு இயேசு ராஜா ராஜ்யம் வரட்டும். அவர் நாமம் தேசத்தில் உயரட்டும், அவர் வல்லமையின் கரங்கள் ஓங்கட்டும், தேவசேனைகள் எங்கும் எழும்பட்டும், தேசத்தை சுதந்தரிப்போம். அவர் நாமம் தேசத்தில் உயரட்டும், அவர் வல்லமையின் கரங்கள் ஓங்கட்டும், தேவசேனைகள் எங்கும் எழும்பட்டும், தேசத்தை சுதந்தரிப்போம். எங்கள் இலங்கை தேசம் இயேசுவுக்கே என்று அறிக்கை செய்கிறோம். சமாதான பிரபு இயேசு ராஜா ராஜ்யம் வரட்டும்.
நமக்கொரு ராஜா உண்டு, அவர் நாமம் இயேசு இயேசு. நமக்கொரு தலைவருண்டு, அவர் நாமம் இயேசு இயேசு. நமக்கொரு ராஜா உண்டு, அவர் நாமம் இயேசு இயேசு. அவர் நாமம் இயேசு இயேசு. நமக்கொரு தேசம் உண்டு, அது தேவனின் பரலோகமே. நமக்கொரு தேசம் உண்டு, அது தேவனின் பரலோகமே. அங்கு கவலை கண்ணீர் அழிவு இல்லை, தேவ சமாதானம் சந்தோஷம் உண்டு. அங்கு கவலை கண்ணீர் அழிவு இல்லை, தேவ சமாதானம் சந்தோஷம் உண்டு. நமக்கொரு தலைவருண்டு, அவர் நாமம் இயேசு இயேசு. நமக்கொரு ராஜா உண்டு, அவர் நாமம் இயேசு இயேசு. அவர் நாமம் இயேசு இயேசு. நமக்கொரு வாழ்க்கை உண்டு, அது தேவன் தரும் நித்திய ஜீவனே. நமக்கொரு வாழ்க்கை உண்டு, அது தேவன் தரும் நித்திய ஜீவனே. மரித்தாலும் நாம் பிழைப்போம், இயேசு மரணத்தை வென்று உயிர் தெழுந்தார். மரித்தாலும் நாம் பிழைப்போம், இயேசு மரணத்தை வென்று உயிர் தெழுந்தார். நமக்கொரு தலைவருண்டு, அவர் நாமம் இயேசு இயேசு. நமக்கொரு ராஜா உண்டு, அவர் நாமம் இயேசு இயேசு. அவர் நாமம் இயேசு இயேசு. நமக்கொரு சேனை உண்டு, அது தேவனின் தூதர்களே. நமக்கொரு சேனை உண்டு, அது தேவனின் தூதர்களே. பணிவிடையின் ஆவிகளாய் என்றும் உதவிடும் படையவர்கள். பணிவிடையின் ஆவிகளாய் என்றும் உதவிடும் படையவர்கள். நமக்கொரு தலைவருண்டு, அவர் நாமம் இயேசு இயேசு. நமக்கொரு ராஜா உண்டு, அவர் நாமம் இயேசு இயேசு. அவர் நாமம் இயேசு இயேசு.
நமக்கொரு சொந்தம் உண்டு, அது தேவ சபை ஐக்கியமே. நமக்கொரு சொந்தம் உண்டு, அது தேவ சபை ஐக்கியமே. இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்திலே என்றும் தெய்வீக அன்பும் ஒரு மனம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்திலே என்றும் தெய்வீக அன்பும் ஒரு மனம் உண்டு. நமக்கு ஒரு தலைவர் உண்டு, அவர் நாமம் இயேசு இயேசு. நமக்கு ஒரு ராஜா உண்டு, அவர் நாமம் இயேசு இயேசு. நமக்கு ஒரு தலைவர் உண்டு, அவர் நாமம் இயேசு இயேசு. நமக்கு ஒரு ராஜா உண்டு, அவர் நாமம் இயேசு இயேசு. அவர் நாமம் இயேசு இயேசு. வாலிபக் காலங்கள் யாருக்கு, உன் வாழ்க்கை
அறிவாய் மனம் திரும்பி வருவாயா? பரிசுத்த தேவனின் ஜீவ வார்த்தையால் உன்னை பாதுகாத்துக் கொள்வாயா? நீ உன்னை பாதுகாத்துக் கொள்வாயா? உன் வாழ்க்கை யாருக்கு யாருக்கு? உன் வாலிப காலங்கள் யாருக்கு? உன் வாழ்க்கை யாருக்கு யாருக்கு? உன் வாலிப காலங்கள் யாருக்கு? இயேசு உன்னை அன்பாய் அழைக்கிறார், சிலுவையை நோக்கி பார்ப்பாயா? இயேசு உன்னை அன்பாய் அழைக்கிறார், சிலுவையை நோக்கி பார்ப்பாயா? உன் ஜீவன் மீட்க தன் ஜீவன் ஈந்த இயேசுவுக்காய் என்றும் வாழ்வாயா? நீ இயேசுவுக்காய் என்றும் வாழ்வாயா? உன் வாழ்க்கை யாருக்கு யாருக்கு? உன் வாலிப காலங்கள் யாருக்கு? உன் வாழ்க்கை யாருக்கு யாருக்கு? உன் வாலிப காலங்கள் யாருக்கு? எமக்காய் மரித்து உயிர் தெழுந்தார், இயேசுவை ஆராதிப்போம். எமக்காய் மரித்து உயிர் தெழுந்தார், இயேசுவை ஆராதிப்போம். முழு உள்ளத்தோடும் ஆராதிப்போம், முழு பலத்தோடும் ஆராதிப்போம், முழு அன்போடும் ஆராதிப்போம், இடைவிடாமல் ஆராதிப்போம். எமக்காய் மரித்து உயிர் தெழுந்தார், இயேசுவை ஆராதிப்போம். எமக்காய் மரித்து உயிர் தெழுந்தார், இயேசுவை ஆராதிப்போம். நித்திய ஜீவன் தந்த தேவனை, எண்ணில்லா நன்மைகள் செய்தவரை. நித்திய ஜீவன் தந்த தேவனை, எண்ணில்லா நன்மைகள் செய்தவரை. நித்தமும் நினைத்து அகமகிழ்ந்து ஆவியில் களி கூர்ந்து நன்றி சொல்லுவோம். யெகோவா தேவனை ஆராதிப்போம், இருக்கிறவரா யெகோவா தேவனை ஆராதிப்போம், இருக்கிறவரா இருப்பவரே. எமக்காய் மரித்து உயிர் தெழுந்தார், இயேசுவை ஆராதிப்போம். எமக்காய் மரித்து உயிர் தெழுந்தார், இயேசுவை ஆராதிப்போம்.
அவரே எமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார். இயேசுவை ஆராதிப்போம். எமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார். இயேசுவை ஆராதிப்போம். முழு உள்ளத்தோடும் ஆராதிப்போம். முழு பலத்தோடும் ஆராதிப்போம். முழு அன்போடும் ஆராதிப்போம். இடைவிடாமல் ஆராதிப்போம். எமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார். இயேசுவை ஆராதிப்போம். எமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார். இயேசுவை ஆராதிப்போம்.
இயேசுவே எனக்கு அன்பானவர் இயேசுவே அவர் அன்புக்கு ஈடாய் எதுவும் இல்லை. அன்பானவர் இயேசுவே எனக்கு அன்பானவர் இயேசுவே அவர் அன்புக்கு ஈடாய் எதுவும் இல்லை. நம்மை நினைத்து கண்ணீர் வடித்து கல்வாரியில் இயேசு இரத்தம் சிந்தினார். தேவன் தமது ஒரே பேரான குமாரனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். அன்பானவர் இயேசுவே எனக்கு அன்பானவர் இயேசுவே அவர் அன்புக்கு ஈடாய் எதுவும் இல்லை. மீறுதல்களை வியாதிகள் சாபமெல்லாம் சுமந்து கொண்டார். எங்கள் துயரங்களை மீறுதல்களை வியாதிகள் சாபமெல்லாம் சுமந்து கொண்டார். இயேசுவின் தூய தழும்புகளால் சகல நோய்களும் குணமாகுது. அன்பானவர் இயேசுவே எனக்கு அன்பானவர் இயேசுவே அவர் அன்புக்கு ஈடாய் எதுவும் இல்லை. அன்பானவர் இயேசுவே எனக்கு அன்பானவர் இயேசுவே அவர் அன்புக்கு ஈடாய் எதுவும் இல்லை. சகித்தார் பொறுத்து கொண்டார். பாடுகளை அவமானங்களை நமக்காய் சகித்தார் பொறுத்து கொண்டார். கிருபையினால் ரட்சிப்படைந்தோம் இது தேவன் அருளிய ஈவாகும். அன்பானவர் இயேசுவே எனக்கு அன்பானவர் இயேசுவே அவர் அன்புக்கு ஈடாய் எதுவும் இல்லை. அன்பானவர் இயேசுவே எனக்கு அன்பானவர் இயேசுவே அவர் அன்புக்கு ஈடாய் எதுவும் இல்லை. அடிக்கப்பட்டார் இயேசு நொறுக்கப்பட்டார். சொந்த பிள்ளையாக நம்மை தெரிந்து கொண்டார். அடிக்கப்பட்டார் இயேசு நொறுக்கப்பட்டார். சொந்த பிள்ளையாக நம்மை தெரிந்து கொண்டார். இயேசுவின் திரு இரத்தம் எங்கள் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும். அன்பானவர் இயேசுவே எனக்கு அன்பானவர் இயேசுவே அவர் அன்புக்கு ஈடாய் எதுவும் இல்லை. அன்பானவர் இயேசுவே எனக்கு அன்பானவர் இயேசுவே அவர் அன்புக்கு ஈடாய் எதுவும் இல்லை. நம்மை நினைத்து கண்ணீர் வடித்து கல்வாரியில் இயேசு இரத்தம் சிந்தினார். தேவன் தமது ஒரே பேரான குமாரனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். அன்பானவர் இயேசுவே எனக்கு அன்பானவர் இயேசுவே
உமதழகை பார்க்கிறேன் நான் விசுவாச கண்களால். உமதன்பை ருசிக்கிறேன் நான் ஜீவதேவ வார்த்தையால். உமதழகை பார்க்கிறேன் நான் விசுவாச கண்களால். உமதன்பை ருசிக்கிறேன் நான் ஜீவதேவ வார்த்தையால். உமதழகை பார்க்கிறேன் நான் விசுவாச கண்களால். உமதன்பை ருசிக்கிறேன் நான் ஜீவதேவ வார்த்தையால். என் இயேசுவே நீர் என் சொந்தமே, என் பிரியமே நீர் என் தஞ்சமே. என் இயேசுவே நீர் என் சொந்தமே, என் பிரியமே நீர் என் தஞ்சமே. வார்த்தைகள் போதா விவரிக்க தேவா, உமது பாதம் வந்து சரணடைந்தே. வார்த்தைகள் போதா விவரிக்க தேவா, உமது பாதம் வந்து சரணடைந்தே. உமதழகை பார்க்கிறேன் நான் விசுவாச கண்களால். உமதன்பை ருசிக்கிறேன் நான் ஜீவதேவ வார்த்தையால். உமதழகை பார்க்கிறேன் நான் விசுவாச கண்களால். உமதன்பை ருசிக்கிறேன் நான் ஜீவதேவ வார்த்தையால். மகிமையோடு தான் நான் களி கூறுவேன். படுக்கையின் மேல் நான் கெம்பீரிப்பேன். மகிமையோடு தான் நான் களி கூறுவேன். படுக்கையின் மேல் நான் கெம்பீரிப்பேன். இனி வரப்போகும் மகிமையின் ராஜா, பரிசுத்தவான்களின் மணவாளனே. இனி வரப்போகும் மகிமையின் ராஜா, பரிசுத்தவான்களின் மணவாளனே. உமதழகை பார்க்கிறேன் நான் விசுவாச கண்களால். உமதன்பை ருசிக்கிறேன் நான் ஜீவதேவ வார்த்தையால். உமதழகை பார்க்கிறேன் நான் விசுவாச கண்களால். உமதன்பை ருசிக்கிறேன் நான் ஜீவதேவ வார்த்தையால்.
விசுவாச கண்களால் உமதன்பை ருசிக்கிறேன் நான் ஜீவதேவ வார்த்தையால் உமதழகை பார்க்கிறேன் நான் விசுவாச கண்களால் உமதன்பை ருசிக்கிறேன் நான் ஜீவதேவ வார்த்தையால் உமதழகை பார்க்கிறேன் நான் விசுவாச கண்களால் உமதன்பை ருசிக்கிறேன் நான் ஜீவதேவ